ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம டைஸ் பகடை இந்த டாப்பிக்கை பற்றி தான் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் டைஸ்ல என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம், என்ன ட்ரிக்ஸ் இருக்கு, அதோடைய பேசிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் இந்த கிளாஸ்ல நம்ம என்ன ஐடியாஸ் டிஸ்கஸ் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ டைஸ் அப்படின்னு வரக்குள்ள எனக்கு மொத்தம் 2 விதமான டைஸ் இருக்கு. ஒன்னு ஆர்டினரி டைஸ், சரிங்களா? இன்னொன்னு ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டினரி டைஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ இதுதான் என்னுடைய டைஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்க 2 அட்ஜசன்ட் சைடுனா அடுத்தடுத்த பக்கங்கள், அதை நான் ஆட் பண்ணா எனக்கு என்ன வரணும்? 7ன்னு வரணும். சரிங்களா? அப்படி வந்ததுன்னா அந்த டைஸ் என்னன்னு சொல்லுவோம்? ஆர்டினரி டைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெரும்பாலும் நமக்கு டிஎன்பிஎஸ்சி இதுல எல்லாம் ஆர்டினரி டைஸ் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்ப அட்ஜசைன் வரக்குள்ள ஏதாவது ஒரு அட்ஜசன்ட் சைடு தான் 7 வரும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க 5+4 எனக்கு என்னவா இருக்கு? ஈக்குவல் டு 9 இருக்கு. சரிங்களா? அதாவது ஏதாவது ஒரு அட்ஜசன்ட் சைடு மட்டும் ஆட் பண்ணக்குள்ள 7 வந்தாலே அது கம்மிங் அண்டர் ஆர்டினரி டைஸ். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்ததுன்னு பார்க்கக்குள்ள ஸ்டாண்டர்ட் டைஸ். ஸோ ப்ரீவியஸ் கேஸ்ல எப்படி அட்ஜசன்ட் சைடு ஆட் பண்ணுமோ, இங்க ஆப்போசிட் சைடு நான் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அதாவது எதிர் பக்கங்கள். அப்படி ஆட் பண்ணக்குள்ள எனக்கு என்ன வரணும்? 7ன்னு வரணும். அப்படி வந்ததுன்னா சரிங்களா, அது ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு சொல்லுவோம். சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ இது ஸ்டாண்டர்டா ஆர்டினரியான்னு எப்படி கால்குலேட் பண்றதுன்னா, எனக்கு இங்க 3 பக்கம் தான் விசிபிளா இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணா எனக்கு 7 வரல. அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன், அகைன் 7 வரல. ஏன்னா இங்க 6 தான் வருது, இங்க 9 வருது. அப்போ ரெண்டுமே 7ன்னு வரலனா அப்போ இது கண்டிப்பா ஆர்டினரி டைஸா இருக்க வாய்ப்பு இல்ல. இது ஒரு ஸ்டாண்டர்ட் டைஸா தான் இருக்கணும். அப்படி இருக்கக்குள்ள இப்ப 5க்கு எதிர்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சரிங்களா, வி நோ தட் எதிர்பக்கம் என்னன்னு தெரியல, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 2 நம்பரை ஆட் பண்ணா எனக்கு 7ன்னு வரணும். சரிங்களா? அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது? 2. அப்ப 5ஓட எதிர்பக்கம் என்னது? 2. அப்ப அது போல 1ஓட எதிர்பக்கம் 6, 4ஓட எதிர்பக்கம் 3 அப்படின்னு என்னால மிக எளிமையா கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த டைஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதுல ஒரு டைஸ் ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படிங்கிறான். சரிங்களா? அதுல எந்த டைஸ் அப்படிங்கறத நான் கால்குலேட் பண்ணணும். இப்போ ஸ்டாண்டர்ட் டைஸ்னா அட்ஜசன்ட் சைடு ஆட் பண்ணோம்னா, அதாவது அடுத்தடுத்த பக்கங்களை ஆட் பண்ணக்குள்ள 7 வரக்கூடாது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா 6+1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்குது? 7ன்னு வருது. அப்போ இது ஸ்டாண்டர்ட் டைஸ் இல்ல, ஆர்டினரி டைஸ். ஸோ இங்கே பார்க்கக்குள்ள நமக்கு நல்லாவே தெரியுது, 4+3 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 7ன்னு கிடைக்கும். அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. இங்க வரக்குள்ள 3, 1 இதை ஆட் பண்ண எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 4ன்னு வரும். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். இப்போ இந்த கேஸ்ல 7னே வரல. அப்ப இதுதான் ஸ்டாண்டர்ட் டைஸா இருக்கும். சரிங்களா? இங்க வரக்குள்ள அகைன் பாருங்க, 5+2 7. சரிங்களா? அப்ப தர்ஃபோர் இதுவும் ஸ்டாண்டர்ட் டைஸா இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ கொடுத்துக்கிற ஆப்ஷன்ல இது மட்டும்தான் எனக்கு ஸ்டாண்டர்ட் டைஸா இருக்கும். ஸோ இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் ஆர்டினரி டைஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா இல்ல ஸ்டாண்டர்ட் டைஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டா ப்ராப்ளம்குள்ள போறது ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். சரிங்களா? இப்போ எனக்கு இந்த மாதிரி 2 பகடை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த 2 பகடையை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன வித்தியாசம் தெரியும். பாத்தீங்கன்னா இந்த 2 பகடையில ஒரே ஒரு நம்பர் மட்டும் காமனா இருக்கும். சரிங்களா? இந்த நம்பர் இந்த 3 பொசிஷன்ல எங்க வேணாலும் இருக்கலாம். இங்கதான் இருக்கணும்னு எந்த கம்பல்ஷனுமே கிடையாது. சோ எந்த லொகேஷன்ல வேணாலும் இருக்கலாம். இப்ப நான் இங்க பண்ணிருக்கலாம் வட்டம் 3. சோ இந்த 3 இங்கேயே இருக்கலாம். சரிங்களா? எங்க வேணாலும் இருக்கலாம். இங்கதான் இருக்கணும்னு நெசசரி கிடையாது. ஆனா கண்டிப்பா ஒரு நம்பர் இன்னொரு டைஸ்லயும் இருக்கணும். அது மட்டும் தான் லாஜிக். அது லொகேஷன் எங்க வேணாலும் இருக்கலாம். சோ அப்படி இருந்ததுன்னா நான் என்ன பண்ணணும்னா கிளாக் வைஸ்ல அந்த ஆர்டரை நான் எழுதணும். சரிங்களா? கிளாக் வைஸ், கிளாக் சுத்துது இல்ல, கடிகாரம், அந்த கடிகார திசையில என்ன பண்ணணும்? அந்த நம்பர்ஸை நான் எழுதணும். இப்ப அந்த ஃபர்ஸ்ட் டைஸ்க்கு எழுதுவோம். ஃபர்ஸ்ட் டைஸ்க்கு ஃபர்ஸ்ட் 3ன்னு போட்டுக்கிறேன். கடிகார திசையில சுத்துங்க. நான் சுத்தி வரேன். சரிங்களா? இப்ப கடிகார திசையில நான் சுத்தி வரக்குள்ள எனக்கு அடுத்த கண்ணுல என்ன நம்பர் படுது? 1 படுது. அப்படியே அகைன் சுத்தி வந்தா 5. இப்ப திரும்பி பழையபடி 3க்கே இதோட நிறுத்திக்கிறேன். இப்போ இதே மாதிரி 2வது பகடைக்கும் நான் எழுதுறேன். இப்போ 3ஆம் நம்பர் இங்க இருக்கு. சரிங்களா? சோ அதுல இருந்து கடிகார திசையில நான் சுத்துறேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கண்ணுல படுறது 2. சோ அதுக்கப்புறம் 6ன்னு வருது.
சோ இந்த மாதிரி காமனா ஒரு நம்பர் மட்டும் வந்ததுன்னா இந்த சீக்வன்ஸ் எழுதிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். சரிங்களா? அப்போ இங்க என்ன நம்பர் எழுதியிருக்குமோ இதுதான் இதோடைய ஆப்போசிட். சோ இந்த நம்பருடைய ஆப்போசிட் இது. அதாவது ஒன்னுடைய ஆப்போசிட் வந்து என்னது? 2. அதே மாதிரி சிமிலர்லி 5 ஆப்போசிட் வந்து என்னவா இருக்கும்? 6 இருக்கும். எப்பவுமே வந்து இந்த நம்பர் காமனா எப்பவுமே ஒரு பகடைன்னு வரக்குள்ள எனக்கு என்ன நம்பர் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 இந்த நம்பர்ஸ் தான் இருக்கும். சோ இப்ப இதுல மிஸ் ஆகுற நம்பர் என்ன இருக்கு? 4. அப்போ இந்த இடத்துல ஒரு 3 வந்து ரீப்ளேஸ் பை 4ன்னு போட்டோம்னா, அப்போ இந்த 4வது நம்பர் தான் 3க்கு ஆப்போசிட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ 3 வந்து ஆப்போசிட் டு 4 அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? சோ இது நீங்க கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணி எழுதக்குள்ள ரொம்ப எளிமையா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். இங்க வந்து ஒரே ஒரு சைடு மட்டும்தான் காமனா வருது. இப்போ என்னுடைய அடுத்த கேஸ் போலாம். இங்க 2 நம்பர் வந்து காமனா இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 4 இருக்கு, 5 இருக்கு. அதே மாதிரி இங்க 4 இருக்கு, 5 இருக்கு. அப்போ இந்த மாதிரி 2 நம்பர் வந்து காமனா இருக்கும் பட்சத்தில், சரிங்களா? மீதி இருக்கு பாத்தீங்களா 2 நம்பர். என்னென்ன இருக்கு? ஒன்னு 2 இருக்கு, இன்னொன்னு 3 இருக்கு. இந்த 2 நம்பருமே ஆப்போசிட் டு ஈச் அதர். அப்படின்னா 2 ஆப்போசிட் வந்து என்னது? 3. இதான் வந்து அதோடைய மீனிங். சொல்றது புரிஞ்சுங்களா? அப்போ 4 ஆப்போசிட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப எனக்கு டைஸ்ல நம்பர் இருக்கு. 1 to 6 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கு. இப்ப ஆல்ரெடி சொல்லிட்டேன். 2ம் 3ம் ஆப்போசிட்னு சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ இந்த டயகிராம் பார்க்கல நமக்கு தெரியுது 4, 5 எப்படி இருக்கு? அடுத்தடுத்த பக்கங்களா இருக்கு. அப்போ 4, 5 விட்டுறலாம். இப்ப மீதி இருக்கிற 2 நம்பர் என்னது? 1, 6. சரிங்களா? இப்போ 1, 6 அப்படின்னு வரக்குள்ள, அப்போ 4 ஆப்போசிட் 1 இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 6 இருக்கலாம். அதுபோல 5 ஆப்போசிட் வந்து என்னவா இருக்கலாம்? அகைன் 1, 6 இருக்கலாம். அப்போ இதுல சப்போஸ் 4 ஆப்போசிட் இல்ல 5 ஆப்போசிட் கேக்குறாங்க அப்படின்னா, இது போல இன்னும் 2 டைஸ் இல்ல அட்லீஸ்ட் இன்னும் ஒரு டைஸாவது கொடுத்திருப்பாங்க. அந்த டைஸ வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு கன்க்ளூஷன் வந்துக்கலாம். பட் இதுதான் லாஜிக். அப்போ 2 நம்பர் காமனா இருக்குதுன்னா, மீதி இருக்கிற 2 நம்பர் வந்து ஆப்போசிட் டு ஈச் அதர். சரிங்களா? இது தெரிஞ்சிருக்கணும். இப்போ அடுத்த கேஸ் வரலாம். இப்போ ப்ரீவியஸ் கேஸ்ல எனக்கு 1 காமனா இருக்கு, இல்ல 2 காமனா இருக்கு. எப்பவுமே ஒரு டைஸ்ன்னு வரக்குள்ள எனக்கு 3 பக்கங்கள் தான் மேக்ஸிமம் விசிபிளா இருக்கும். இப்போ 1 காமன், 2 காமன். கண்டிப்பா 3 காமனா வர வாய்ப்பு இல்ல. சரிங்களா? அப்படி இருக்க பட்சத்தில் ஒண்ணுமே காமனா இல்லைன்னா, சரிங்களா? இப்ப எந்த சைடுமே எனக்கு காமனா இல்லைன்னா என்ன அப்படிங்கறது அடுத்த கொஸ்டின். சோ இப்படி வரக்குள்ள இதுல 2 இருக்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஸ்டாண்டர்ட் டைஸ் ஒன்னு பார்த்திருந்தோம், இன்னொன்னு என்ன பார்த்திருந்தோம்? ஆர்டினரி டைஸ் பார்த்திருந்தோம். ஸ்டாண்டர்ட் டைஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரிங்களா? ஆப்போசிட் சைட்ஸ் ஆட் பண்ண என்ன வரணும்? சம் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ். சரிங்களா? இதோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருந்தேன்? 7க்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அப்ப இங்க 1 இருக்கு. 1 கூட என்ன ஆட் பண்ணணும்? 6 ஆட் பண்ணா 7ன்னு வரும். அது கூட 3 கூட 4 ஆட் பண்ணா 7. அதே மாதிரி 5 கூட 2 ஆட் பண்ணா 7. அப்ப தேர்ஃபோர் சிம்பிளி என்ன சொல்லலாம்? 5 ஆப்போசிட் 2, 1 ஆப்போசிட் வந்து 6, அதே மாதிரி 3 ஆப்போசிட் வந்து என்னன்னு சொல்லலாம்? 4 அப்படின்னு நம்ம டைரக்டா சொல்லிட்டு போயிடலாம். இதுவே எனக்கு ஆர்டினரி டைஸா இருக்கும் பட்சத்தில், சரிங்களா, இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதான் இப்போ இந்த டாப் இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த டாப் கூட கம்பேர் பண்ணிடுங்க. இது டைஸ்ல எனக்கு இதுதான் வந்து சென்டர் போர்ஷன். அப்ப இது லெஃப்ட் போர்ஷன், இது ரைட் போர்ஷன். இந்த லெஃப்ட் போர்ஷனை, சரிங்களா, இதோடைய ரைட் போர்ஷன் கூட கம்பேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த ரைட் போர்ஷனை இந்த லெஃப்ட் போர்ஷன் கூட கம்பேர் பண்ணிடுங்க. சோ டாப், சரிங்களா? சோ இது வந்து ரைட் லெஃப்ட் காம்பினேஷன், சரிங்களா? அதே மாதிரி இது வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். இப்படி கம்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். அப்போ இந்த 1, 3 ஆப்போசிட். 1 ஆப்போசிட் டு 3. இப்போ இங்க 2 இங்க பாத்தீங்கன்னா இது ரைட், இது லெஃப்ட் போர்ஷன். அப்படிங்கக்குள்ள 2 வந்து ஆப்போசிட் டு 6. அதே மாதிரி 5 வந்து ஆப்போசிட் டு 4. அப்ப எதுவுமே காமனா இல்லைன்னா இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். சரிங்களா? சோ நம்மளுடைய சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் வந்து ரொம்ப எளிமையா இருந்ததுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ நம்மளுடைய அடுத்த வீடியோல இப்ப டிஸ்கஸ் பண்ண ட்ரிக்ஸை வச்சு ப்ராப்ளம்ஸ் எப்படி அப்ரோச் பண்றதுங்கிறத பத்தி டீடைல்டா பார்ப்போம். தேங்க்யூ.